காலம்ங்கிறது ஜடமான பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கு. காலம்ங்கிறது கடந்து போகிற ஒரு விஷயந்தான் இல்லையா? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு எண்ணங்கள் எண்ணப்பதிவுகளில் தான் அது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்குது. பாஸ்ட்டுங்கிறது, ப்ரெசண்ட்டுங்கிறது காட்சியாக இருக்குது, ஃப்யூச்சருங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக உணர்வாக இருக்குது. அப்போ அந்த காலம் எப்படி ஜடமான பொருள்ங்கிறது விளக்கப்படுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேசினது எல்லாமே இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ். கரெக்டா? ஒரு இண்டிவிஜுவல் தானே தன்னுடைய அடிப்படை பாவத்திலேருந்து தன்னுடைய இறந்த கால பதிவுகள், பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்கிறான். இப்போ அதை ஒட்டி நிகழ்காலம்னு சொல்கிறான். அதாவது தன்னுடைய பார்வை கோணம் எப்படி இருக்கோ அதுலேருந்து தானே அங்கே காலமே உற்பத்தி ஆகுது. உங்களுக்கு தானே. நீங்கள் அப்படின்னா ஒரு சென்டராக உங்களை எடுத்துட்டீங்களா இல்லையா? அப்போ கூட நீங்கள் இந்த கேள்விகள்லாம் உங்களுடைய ஒரு இண்டிவிஜுவாலிட்டி ஃபவுண்டேஷன்ல தான் நினைக்கிறது. தனித்துவம் தானே. அதாவது எனக்கு கண்கள் முன்னாடி இருக்கு, இம்மீடியட்டா நான் எதிர்க்க பார்த்தேன்னாலே டைரக்ஷன்ஸ் வந்துடுதா இல்லையா? சைட்வேஸ் வந்துடுது, அப்வர்ட்ஸ் இருக்கு, டவுன்வர்ட்ஸ் இருக்கா இல்லையா? ஸ்பேஸ் வருதா இல்லையா? நீங்க எங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் எதிர்க்க பார்த்துட்டு இருக்கேன்னா, நான் சப்போஸ் பார்த்துட்டு இருக்கிற டைரக்ஷன் ஈஸ்டா இருந்ததுன்னா பின்னாடி வெஸ்ட் வந்துட போகுது. எல்லாம் இம்மிடியட்டா ஒரு புள்ளி வந்தாலே 10 திக்குகள் வந்துடுறது, 8 திக்குகள் வந்துடுறது. திசைகள்னால தானே காலம் உற்பத்தி ஆகுது. இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்னால தானே காலம் உற்பத்தி ஆகுது. நீங்க இன்னைய தேதியில உங்களை ஏதோ ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரா நினைச்சுண்டு நான் அந்த விஷயத்தை சரியா அணுகல, அதனால எனக்கு லாபம் கிடைக்கல, நஷ்டமாயிடுத்து அப்படின்னு எல்லாம் உள்ள பேசுறேன்னா ஏதோ பாஸ்ட பத்தி கரெக்டா பேசுறீங்கனாலே இட் இஸ் இன் ரெஃபரன்ஸ் டு திஸ் மூமெண்ட்ஸ் யுவர் இண்டிவிஜுவாலிட்டிஸ் எக்ஸிஸ்டன்ஸ் தானே இது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒரு ஆணித்தரமான நிகழ்கால நிகழ்வா உங்களை நினைச்சுட்டு இருக்கீங்களா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எடுத்த உடனே மொபைல்ல கேட்பா, எங்க இருக்கீங்க அப்படின்வா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க இருக்கீங்கன்னா எல்லாமே என்ன அர்த்தம்? லொகேஷனல ஆக்டிவா ஏதோ பிரசன்ட் மூமெண்ட்ல ஏதோ நடப்பு இருக்கு இல்லையா? நிகழ்வுன்றது தானே நடப்பு. ஸோ நிகழ்வுன்றதே ஒரு காலம் அதுல இன்பில்ட்டா இருக்கா இல்லையா? அப்படின்னா அந்த இன்பில்ட்டா இருக்கிற காலம் அந்த பாவத்தினால வந்துதா, காலத்தினால பாவம் வந்துதா? நீங்க ஃபர்ஸ்ட் வரணுமா இல்லையா ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்கு? கரெக்டா? ஆழ்ந்து உறங்கின்னு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆழ்ந்த உறக்கம், அவனுக்கு என்ன காலம் இருக்கு? சில சமயம் தூங்கி எழுந்திருக்கும் போது நம்ம பகல்ல இருக்கோமா ராத்திரியில இருக்கோமாங்கிற சந்தேகம் கூட வரும். பகல்லே தூங்கி இருந்தா கூட இது ராத்திரியா பகலா, எப்போ தூங்கணும், இது எந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கோங்கிற அளவுக்கு ஒரு சந்தேகம் வரும். அந்த அளவுக்கு காலம் தெரியாது. அந்த மாதிரி காலமும் தெரியாது, இடம் கூட தெரியாது. நீங்க வெளியூருக்கு போய் ஒரு புது ரூம்ல படுத்துட்டு இருப்பீள். வழக்கமா உங்க வீட்டுல பாத்ரூம் ரைட் சைட்ல இருக்கும். எழுந்து ஒரு 25 அடி நடந்து போவேள். நீங்க பக்கத்துல எழுந்து ரைட் சைட்ல செவுத்துல போய் முட்டி போயிடலாங்க. அதுவும் லைட்டும் போடாம தூங்கி நின்று வச்சுங்க, சுத்தமா முட்டிட்டு என்னடா அதுன்னு பையனா மனம் வரல. இங்க இண்டிவிஜுவலா எழும்புறதே மனம். ஃபர்ஸ்ட் மனம் எழுந்துக்கணும். மனம் எழுந்துன பிறகு மனம் எழுந்துக்கிறதே காலம் கூட எழுந்துக்கும். காலம்ன்றது ஒரு மனத்தினுடைய கற்பனை. அதனாலதான் கேட்டேன், ஆழ்ந்த உறக்கத்துல தூங்குபவனுக்கு என்ன காலம்? ஆக்சுவலா இறந்த காலம் தான் சொல்றோம். செத்தவனுக்கு தானே ஈக்குவல். உறங்குவது போலும் சாக்காடு இல்லையா? மனமே ஜடப்பொருள். சிற்பொருளா இருந்தா அது ஆழ்ந்த உறக்கத்துல மறையக்கூடாது. மனம் தான் வசித்து கொண்டிருக்கிற அந்த தேகமும் சிற்பொருளா இருக்கணும். கரெக்டா? கைக்கு நம்ம இந்த மாதிரி
ஒரே கை மேல படுத்துட்டு அதை மரத்து போக வச்சுருக்கோம்னு கைக்கு தெரியணும். உடம்புல எல்லாமே பேசணும், உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களுமே பேசணும். வாய் மூலமா மாத்திரம் பேசக்கூடாது, வாய் மூலமா மாத்திரம் சாப்பிடக்கூடாது. எல்லா செல்லுமே எல்லா விதமான சித்பொருளா இருந்ததுன்னா எல்லா சர்வஜத்துவம் எல்லாத்துலயும் இருக்கணுமா இல்லையா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கண்ணுக்கு வந்து சாப்பிடவும் தெரியணும், பார்க்கவும் தெரியணும். மனத்துக்கு என்னெல்லாம் கெப்பாசிட்டி இருக்கோ அத்தனை கெப்பாசிட்டியும் ஒவ்வொரு செல்லுக்கு கூட இருக்கணும். அப்படி இல்லையே. சோ இதெல்லாம் மனத்தாலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற விழிப்பு நிலை வாழ்க்கையை கொண்ட அந்த மனுஷனுடைய இருப்பே வந்து அந்த மனம் வந்த பிறகுதான் வருது. அந்த மனமே இல்லாம போயிடுறது ஆழ்ந்த உறக்கத்துல. ஸோ இங்க ரிலேட்டிவ் பாயிண்ட்ஸ் காலமும் மனம் இல்லைன்னா மனத்தால உற்பத்தி பண்ணப்பட்ட காலம் இல்லை, மனம் வாழ்வதே காலத்தால். திருப்பி அந்த காலத்துக்கு முன்னாடி இன்னும் ஒன்று ஃபர்ஸ்ட் உற்பத்தி ஆகுது. என்ன உற்பத்தி ஆகுதுன்னா ஸ்பேஸ் உற்பத்தி ஆகுது. ஃபர்ஸ்ட் உங்க நினைப்பு, நீங்க எப்படி எழுந்துக்கும் போதோ எப்படி எழுந்துக்கிறீங்கள, குளிர்த்துன்னா படுக்க போர்வையை கூட விலக்கிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் உணர்வு முழிச்சுக்கிறது. உணர்வு எப்படி முழிச்சுக்கிறது? உங்க உடம்புல ஒரு ஃபீலிங்கா தான் நீங்க முடிச்சுப்பீங்க. கரெக்டா? ஏதோ கால் வலியோ இல்லாட்டி கால்ல இருந்து தலகாணி கழண்டு கீழே விழுந்ததோ, கட்டில்ல தரையில விழுந்ததோ, எப்படியோ ஏதோ ஒரு உடல் உணர்வு மூலமா தான் நீங்க உள்ள வருவீங்க. கரெக்டா? டைரக்ஷன் பிளைண்டாவோ அப்படி கண்ணை திறந்து பார்ப்பீங்க, எங்க இருக்கும் என்ன அப்படின்னு ஒரு நிதானமே வராது. எந்த நிதானமும் வராது. ஆனா அந்த நிதானம் வராம இல்ல, நிதானம் வரலன்னு தெரியுது கூட. எதுக்கு தெரியுது? உடல் உணர்வுக்கு தான் தெரியுது. உடல் உணர்வுன்றது ஸ்பேஸா காலமா? ஸ்பேஸ் இல்லையா அது? உடல் உணர்வுன்றது என்ன அர்த்தம்? ஸ்பேஸ், இடம். அந்த இடத்துக்குள்ள வசிக்கிறவ சதா இருக்கும் பாவம் பேரு தானே அந்த உடல் உணர்வு. நீங்கன்றதை நீங்க எங்க குறிப்பீங்க? நீங்கன்றது அந்த ஸ்தலம் தானே, உங்க உடம்பு தேகம் இருக்கிற இடம் தானே. தேகமே நான்ன்றதுதான் ஃபர்ஸ்ட் பிரைமல் இக்னோரன்ஸ், மூல வித்தை. அந்த ஸ்பேஸோட அறிவு பொருளை குறுக்கிறது ஃபர்ஸ்ட் வித்தை நடக்கிறது. ஸ்பேஸ் மாத்திரம் ஸ்பேஸாவா இருக்கு? ஸ்பேஸை பத்தி திங்கிங்கா தான் உள்ள நடக்கிறோம். புரியுதா? சரி, இன்னைக்கு இது வந்து பால்காரங்கிட்ட 3 கவர் சொன்னோம், எப்போ வரானோ வழக்கம் போல வந்தானா நம்ம போக முடியாது, இவனுக்கு வெயிட் பண்ணா நம்ம வேலை ஆகாது, இப்படின்னு வந்து அடுத்தது எப்படி தாட் ப்ராசஸ் தானே அந்த ஸ்பேஸை வந்து அருகதையா நினைச்சுன்னு யோசனையா மாறுறது. ஸோ இப்போ காலத்தால தானே அந்த திங்கிங் நடக்கிறது ஸ்பேஸுக்குள்ள. ஸ்பேஸும் காலமும் இன்செப்பரபிள். இந்த மொமெண்ட் நீங்க வந்து உங்க உடல் உணர்வா நீங்க வந்து எழுந்துக்கும் போது நல்லா கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த மனமே இல்லை உங்களுக்கு. இந்த உடல் உணர்வா மாறின மனம் கூட இல்லை ஆழ்ந்த வர்க்கத்துல, ஒன்றுமே இல்லை. அதனாலதான் காலம் வந்து ஒரு பொய்ப்பொருள். உங்களுடைய ஒவ்வொரு திங்கிங்கையும் நினைச்சு பாருங்க. இந்த வாரம் வந்து போன வாரம் மாதிரி ஆயிடக்கூடாது, இன்னைக்கு வந்து நேத்தி மாதிரி ஆயிடக்கூடாது, நாளைக்கு வந்து இன்னும் நன்னா போனோம், இப்படின்னு ஒட்டி வெட்டி எல்லா விதமான வார்த்தைகளும் காலத்தாலையும் தேசத்தாலையும் தானே கட்டப்பட்டிருக்கு. உங்களை பத்தி நினைச்சாலும் சரி, உங்களுடையதை பத்தி நினைச்சாலும் சரி, உடைமைகளை பத்தி நினைச்சாலும் சரி, உங்க ஆரோக்கியத்தை பத்தி நினைச்சாலும் சரி, உங்களுடைய ஃபைனான்சியல் செக்யூரிட்டி பத்தி நினைச்சாலும் சரி, உங்களுடைய பிசிக்கல் செக்யூரிட்டியை பத்தி நினைச்சாலும் சரி, உங்களுடைய ஸ்டேட்டஸை பத்தி நினைச்சாலும் சரி, உங்களுடைய ஆன்மீகத்தை பத்தி நினைச்சாலும் கூட அது கூட காலத்துல தானே இருக்கும். நான் இப்ப புரியாதவனா இருக்கேன், எனக்கு தெளிவு வரும், புரிஞ்சவனா மாறுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன அர்த்தம்? இப்ப வந்து எனக்கு புரியல, இது ஆன்மீகமா விட்டுருங்க, சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஒரு பையனுக்கு நீங்க கணக்கு சொல்லி கொடுக்குறீர்கள் சார், நீங்க போட்ட 10 ஸ்டெப்ல வந்து எனக்கு முதல் 2 ஸ்டெப்பை தவிர மீதி 8 ஸ்டெப்பும் சுத்தமா புரியல சார். அதை ஸ்டக்கப் ஆகி நிப்பேனா இல்லையா உள்ள?
உள்ள அவன் நிக்கிற இடம் என்ன இடம்? புரியாத தன்மைன்னு அப்ப அந்த இடத்துல ப்ரிவேல் ஆயிட்டு இருக்கா இல்லையா அவங்கிட்ட? அந்த கணக்கை சரியாக புரிந்து கொள்ளாமை அப்படின்றது ஒண்ணு அங்க ப்ரிவேல் ஆயிட்டு இருக்கா இல்லையா? நீங்க உடனே என்ன பண்றீங்க? நீங்க வந்து மாஸ்டர், அவனுக்கு மேக்ஸ் டியூஷன் சொல்லி கொடுக்குறவர். You know how you would have got stuck, what you would have conceived about that mathematical problem. அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஏன்னா நீங்க அதுல பழுத்த மாஸ்டர் நீங்க. அதனால என்ன பண்றீங்க? இந்த லைன் புரிஞ்சுதா அப்படின்னுவீங்க, அடுத்த லைன் புரிஞ்சுதா அப்படின்னுவீங்க. ஓகே, அவனுக்கு எந்த லைன் தேர்ட் லைன் புரியலன்னா தேர்ட் லைனை இன்னும் டைல்யூட் பண்ணுவீங்களா இல்லையா? இது வந்து இப்படி அரைவ் பண்ணேன் அப்படின்னா தேர்ட் லைனை இன்னும் மூணு ஸ்டெப்ஸா போட்டு இப்போ புரியாதவனா அந்த கணக்கு தீர்க்க முடியாதவனா இருந்த, புரிந்து கொள்ளாதவனா இருந்த பையனுடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்பா வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் சொல்லும் போது ஸ்பேஸ்ல மூவ் பண்றீங்க. அவனை புரிந்து கொள்ளல கூட அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. கரெக்டா? லிஃப்ட் பண்ணிட்டு போய் அந்த 3வது ஸ்டெப்பும் 4வது ஸ்டெப்பும் புரிஞ்ச உடனே இல்லை சார் மீதி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், நவ் ஐ அண்டர்ஸ்டுட் எவ்ரிதிங், மீதி 6 ஸ்டெப்பும் எனக்கு புரிஞ்சு போச்சு சொல்லுவானா இல்லையா? ஸோ இது எல்லாமுமே உள்ள தன்னை ஒரு எங்கேயோ தேக்கமுற்றவனாகவும் புரிந்து கொள்ளாதவனாகவும் ஒரு க்ஷணத்துல இருந்து அதை தீர்க்கறதுக்கு பாடுபடுறது எல்லாமே காலத்தையும் கூட துணைக்கு சேர்த்துக்கிறோமா இல்லையா? கரெக்டா? இவர் மாத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணா இந்த ஸ்டெப்ஸை இன்னும் டைல்யூட் பண்ணி இன்னும் 4 ஸ்டெப்பா காமிச்சா எனக்கு புரியும் அப்படின்னு அவன் புரிஞ்சவனா மாறுறானா இல்லையா? அது நடக்கும் பொழுதே. ஸோ 5 நிமிஷம் முன்னாடி அந்த ப்ராப்ளத்தை புரியாத பையன் 5 நிமிஷம் கழிச்சு பூரணமா அது இல்லாமே போயிடுது உள்ள. கரெக்டா? அந்த 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 எக்ஸசைஸ்ல 10 ப்ராப்ளம் இதே அடிப்படையில் இருந்ததுன்னா இதெல்லாம் இவன் இனிமே போட்டு தான் காமிக்கணும்னு இல்லை. எஸ், அண்டர்ஸ்டுட் எவ்ரிதிங், ரைட்? ஸோ இதுக்கு எல்லாமே கூட எண்ணங்களா மாறி கன்வெர்ட் ஆகி உள்ள நடக்கிற ப்ராசஸ்க்கு துணையா வர்றது எல்லாமே என்ன? சைக்கலாஜிக்கல் பீயிங்கே காலமாக தான் இருக்கு உள்ள. அதனாலதான் நம்ம எல்லாருமே இங்க வந்து ஆப்ஜெக்டிவ் கோர்சஸ் வரைக்கும் இதெல்லாம் சத்தியம், காலம் சத்தியம். இந்த மாசம் வந்து உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தெரியல, ஒரு டிப்ளமா கோர்ஸ் போறீங்க, ஜாவா என்னன்னு தெரியல, உங்களுக்கு C+ என்னன்னு தெரியல, ஒரு மாசம் போறீங்க, ஃபுல்லா தெரிஞ்சுடுறது. அதுக்கு உண்மை என்ன? ஒவ்வொரு நாள் ஒரு ஸ்டெப். ஆனா தெரிஞ்சவா அங்க ஆல்ரெடி இருக்கா, புரியுதா? மாஸ்டர்ஸ் இருக்கா, எல்லா கோட் லாங்குவேஜையும் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தெரிஞ்சவா அவ இருக்கா. அவளுக்கு வந்து அது வந்து அத்துப்படி சகஜமா ஆயிடுத்து, அவளோட ஞானமா பிளெண்ட் ஆயிடுத்து, காலத்தை தாண்டி இருக்கா அவ ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்லயே, புரியுதா? ஆனா கத்துக்காதவனுக்கு இன்னும் தெரியல, அதனால நிறைய ஆதாயத்தை வச்சிருக்கான் அவன். இது மாத்திரம் தெரிஞ்சா எனக்கு அங்க வேலை கிடைக்கும், இது மாத்திரம் தெரிஞ்சா எனக்கு இவ்வளவு பண ஆதாயம் கிடைக்கும், இவ்வளவு செக்யூரிட்டி கிடைக்கும் அப்படின்னு இந்த ஆப்ஜெக்டிவ் வாழ்க்கையில கத்துக்கிறது எல்லாத்துக்கும் வந்து காலம் இருக்கு, ஸ்டெப்ஸ் இருக்கு. ஆனா உண்மையில ஒரு இண்டிவிஜுவலே வந்து காலத்தால செய்யப்பட்டவனா, காலத்தால் ஆக்கப்பட்டவனா அவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து தாட்ஸ் தான், தாட்ஸ் மூமெண்ட் தான் காலம். திருப்பி அந்த காலம் எதை சார்ந்திருக்குன்னு சொன்னேன்? ஆழ்ந்த வர்க்கத்துல இல்ல. எந்த காலம்? தூங்குபவர் இப்பொழுது நிகழ்காலமா, எதிர்காலமா, இறந்த காலமா? நினைப்பை ஒட்டி தான். நினைப்பு ஒரு பெர்ஸ்பெக்டிவா இல்லையா? எண்ணுதல், திங்கிங் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவா இல்லையா? சொல்றது விளங்குறதா? எதெல்லாம் தோன்றி மறைகிறதோ அதெல்லாம் ஜட பொருட்கள். மனமே தோன்றி மறையும் பொழுது சைக்காலஜிக்குள்ள காலம் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. காலம் வந்து ஒரு ஜட பொருள், அச்சேதனம். இங்க ஒரே ஒரு சித்பொருள் என்னன்னா அதுதான், இது எல்லாமே ஜடம். காலம்ங்கிறது ஜடப்பொருள்ங்கிறது கூட கரெக்ட் தான். ஏன்னா காலம் தன்னை மேனிஃபெஸ்ட் கரெக்டு தான், கரெக்டு. அது தன்னை எப்படியும் இப்போ பார்க்குற காட்சிகள், பார்க்குற இடங்கள்,
இதுலயே ஒரு காலத்திலேயே இப்படியே இதே ஸ்திதிலேயே உட்காந்து பேசிட்டு இருந்தாலும், இல்லை இனி வரப்போற காலத்திலயும் பேசிட்டு இருந்தாலும், இப்போ பேசிட்டு இருந்தாலும், இது வந்து ஏதோ ஒண்ணுதான் நம்மள்ட்ட காக்னைஸ் பண்றது, ஏதோ ஒண்ணு மூவ் ஆயிருக்கு. இப்போ இதே இடத்துல இதே நபர்களோட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நான் தான் ஏதோ ஒரு மூவ்மெண்ட் பண்றேன், காக்னைஸ் பண்றேன். பட் காலம் தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறது இல்லை, இப்படிதான் நான் அது சொல்லிக்கிறது இல்லை. இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் தானேன்னு சொல்லும் பொழுது ஆக்சுவலா உங்ககிட்ட இருக்கிற ஆன்ம பொருள் தான் அதை உணர்றது. உங்க புத்தி உணரல. ஏன்னா இப்ப வந்து சூரியனுக்கே தான் சூரியன் தெரியாது, சூரியனாலதான் திசைகள் உற்பத்தி ஆறுது இல்லையா? சூரியன் வந்து சூரியனை பூமி வந்து கிழக்கு முகமா சுத்துறதுனால சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, மறையும் திசை, இது தன்னைத்தானே சுத்தின்னு இருக்கு. சோ ஒரு புள்ளியினால திசைகள் உற்பத்தி ஆறுது. அது சூரியனா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நான் தானே உணர்றேன் காலத்தை உணரலைன்னா, நீங்கன்னு சொல்றது வந்து அறிவு பொருள் வந்து அங்க டச் பண்ணிட்டு இருக்கு உங்களை. நீங்க சொரூபத்தை பத்தி பேசுறீங்க இப்போ. அதாவது இப்போ நான் தான் சொல்றேன், ஆமா இல்ல இல்ல காலமே இல்ல இல்ல வெளிப்படுத்திக்கல, இல்ல இல்ல இல்லாத பொருள் எப்படி வெளிப்படுத்திக்கும்? இல்ல எது பண்றதா நான் உங்க பூரண அறிவு தான் பண்றது. பூரண அறிவு தான் எல்லா புள்ளிலையும் இருக்கு. காலம்ன்றது ஒரு கற்பனையான வார்த்தையா இல்லையா சொல்லுங்க? திருப்பி who lives? உடம்பா இந்த வார்த்தைகளா? வேக்கிங் ஸ்டேட் மைண்டா? நம்ம இப்போ இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன், எங்கேயோ ஒரு கோடிக்கணக்கான லைட் மில்லியன் இயர்ஸ் அவே பக்கத்துல இருக்கிற ஒரு கிரகமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க பகல் பொழுதா இருந்தானே இரவு பொழுதா இருந்தானே காக்னைஸ் பண்றதுக்கு ஒத்தனும் இல்லையே. காக்னைஸ் பண்றது கான்சியஸ்னஸா, உணர்வா, இல்லாட்டி மனமா? நீங்க சாப்பிடுறது வந்து நாக்கா சுவைக்கிறது, நாக்கு மூலமா சுவைக்கப்படுகிறதே தவிர நாக்கு சுவைக்கவில்லை. அப்படின்னா உண்மையாக உணவை உண்பவன் யார், ருசிப்பவன் யார்? எல்லாமுமே பூரண அறிவில் நடக்கிறது. எல்லா அனுபவங்களும் பூரண அறிவுக்கே, எல்லா செயல்களுக்கும் கர்த்தா பூரண அறிவே. பூரண அறிவு உங்களுடைய புத்தியில பிரதிபலிக்கும் பொழுது காலம் உற்பத்தியாகுது, ஸ்பேஸ் உற்பத்தியாகுது, காட்சிகள் உற்பத்தி, உலகம் பிரபஞ்சம் உற்பத்தியாகுது, எல்லாம் இன்ஸ்டன்ட்ல நடக்கிறது. எல்லாம் இல்லாதவைகள். ஏன்னா உங்களோட உற்பத்தி, உங்களுடைய கோணம், உங்களுடைய பார்வையை சார்ந்துதான் சூரியன் நிக்கிறது. உங்களோட பார்வைக்கு தான் சூரியன். ஒரு பசு வந்து சூரியனை பார்க்கலையே, 5 அறிவு வரைக்கும் ஏதாவது பாக்குறதா? 5 பூதங்கள்ல நான் இருக்கேன், இந்த மாதிரி பரந்த பூமியில இருக்கேன், எனக்கு எல்லையில்லாத புல்லு வளைஞ்சு எனக்கு ஆகாரமா இருந்துட்டே இருக்கு, இப்படின்னு ஏதாவது இருக்கா? துவைத்தமே கிடையாது. நித்திய கர்மா இருக்கா? தானோ சொல்லுங்க. உங்களுக்கு நித்திய கர்மா இருக்கா இல்லையா? நான் போனாதான் எனக்கு இன்னைக்கு வேலை நடக்கும், நான் சம்பாதிச்சாதான் சோறு. துவைத விவகாரம் பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா? அது சத்தியமா வேற என்ன பண்ணிட்டு இருக்கோம், புரியுதா? போகலைன்னா என்ன இருக்கு சொல்லுங்க? இல்ல, அத பத்தி திங்கிங்கே கிடையாது. அப்படி வந்து அவன் சம்ரட்சணை பண்றான் அந்த அறிவு பொருள். அப்படியே இருக்கு. அதோட பிறப்புக்கு ஏத்த ஃபுட் அங்க இருக்கு. அதுக்கு கண்ணுக்குட்டியா பறக்கும் பொழுது தாய் மடி இருக்கு, பசுவுடைய தாய் மடி இருக்கு. அடுத்தது புல்ல சாப்பிடறதுக்கு அதுவும் மேயறது, எல்லாத்தோடையும் சேர்ந்து மேயறது நாள்ல. அப்படியே போறது. துவைத்தமே இல்லைங்க. அதுகள் ஆன்ம பொருளாவே இருக்கு. ஆனா ஆன்ம பொருளா இருக்கோன்னு சுத்தமா தெரியாதனால, புத்தி வளராததுனால இக்னோரன்ஸ்லயும் இருக்கு. ஆன்ம பொருள் இருந்தும் தெரியல. ஒரு சூரியனுக்கு ஆன்ம பொருள் இருந்தும் தெரியல. 5 அறிவுக்கு வந்த ஒரு பசுவுக்கும் ஆன்ம பொருள் இருந்தும் தெரியல. வெறும் புலனுணர்வுகளாலையும் உடலாலையும் கட்டி போடப்பட்டிருக்குது. புரியுதா? இப்ப நம்ம வந்து 5 அறிவுக்குள்ள செயல்பட்டோம்னா போகங்கள்ல இருந்துட்டே இருப்போம். புத்தியானது பகுத்து அறியறது.
அதுல வந்து இன்னும் மேன்மையான பொருள் இருக்கா, இந்த புத்தியே தாண்டின ஏதான ஒரு ஸ்தலம் இருக்கா, இந்த புத்தியை எங்கேருந்து விழிக்கிறது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறது தான் விசாரம். அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் வந்து உங்களுக்கு எது ஜடம், எது சிற்பொருள், எது அறிவு, எது வெறும் இனர்ஷியா, இப்படின்னு எல்லாம் கிளியரா தெரியணும். இப்போ மனம் எழுந்துனாதான் காலம். ஒரு பசுவுக்கு வந்து ஏதாவது காலம் இருக்கா? அதுக்கு வயசு தெரியுமா? உங்களுக்கு தான் வயசு. இது ஆப்ஜெக்டிவ் சயின்ஸ்ல கூட அந்த ரெண்டு வேரியபிளும் ஒண்ணா தான் வரும். ஸ்பீட் அண்ட் டைம், அதாவது டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் ஒண்ணா இருந்தா தான் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இஃப் ஒன் ஆஃப் த parameters in that equation is false or indefinite, then the entire equation, all the variables are indefinite. ஏன் அது இது வந்து நீ வந்து மேத்தமேட்டிக்கலா கூட சொல்லலாம். அதான் இதே இப்ப இது ஆன்ம ஞானம்ன்றது வந்து அல்டிமேட் சயின்ஸ், அல்டிமேட் பர்ஃபெக்ட் சயின்ஸ். என்ன சொல்றா? உண்மையான பூரண அறிவிலிருந்து இந்த ஜகம் வேறு அல்ல, இந்த பிரபஞ்சம் வேற அல்ல. ஆனால் பூரண அறிவு ஜகம் அல்ல அல்ல. நான் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆமா, தெரியுதா? அதாவது நாம்னு சொல்லப்படுற பூரண சொரூப பொருள் இந்த ஜகம் அல்ல. ஆனால் நம்மிலிருந்து, அந்த பூரண அறிவிலிருந்து இந்த ஜகம் வேறு அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூரண அறிவு ஒண்ணு தான் இருக்கே, ஜட பொருளை பத்தி இங்க பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். நீ பண்ண வேண்டிய வேலை பூரண அறிவை தேடி அதுல நிலை பெற்று நிக்கணும். அதனாலதான் இப்போ வந்து இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனா இருக்கணும், சயின்டிபிக் இதுவா இருக்கட்டும், எல்லாம் எதுக்கு நோக்கி போறது? ஹவு டு எக்ஸ்ப்ளோர் நேச்சர் அண்ட் ஹவு டு மேக் யூஸ் ஆஃப் இட். அதுதானே ஒரு மேத்தமெட்டிக்கல் இதுவே வந்து இங்கேருந்து வந்து இன்டர்ஸ்டெல்லார் சிஸ்டத்துல இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஒரு எர்த் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறா வச்சுக்கோங்க. அந்த லைட் ரேஸை வச்சு அவ கால்குலேட் பண்ணி இவ்வளவு மில்லியன் லைட் இயர்ஸ் அவைக்கு அப்புறம் இருக்கு, இதை டிராவல் பண்றதுக்கே இவ்வளோ 1 மில்லியன் இயர்ஸ் வேணும். இப்படி இல்லைன்னா வெறும் என்ன ஆயிடுது, கடைசியில போய் பொசுன்னு போய் நின்றுடுறது. என்ன இதெல்லாம் சாத்தியமே இல்லை. நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு ஸ்டார் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கிற ஸ்டார்ன்றா. எவ்ரி திங் இஸ் இன் ஃபிளக்ஸ். கரெக்டா? ஒரு செல்லுல இருந்து ஆட்டம்ல இருந்து எல்லாமே இன் ஃபிளக்ஸ், இன் மோஷன். பார்த்துட்டு இருக்கும் போதே எவ்வளவோ மில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸாவே நகர்ந்துட்டு இருக்கான். அது டையிங் ஸ்டார்னு சொல்லுவா நிறைய இதை. ஸோ எல்லாமே பர்ஸ்பெக்டிவ், எல்லாமே ரிலேட்டிவ் ஸ்டாண்ட் பாயிண்ட்ஸ். எல்லா தாட்ஸுமே வந்து பூரணத்துவம் கிடையாது, அருந்து தொங்குற ஒரு இன்சஃபிஷியன்சி, குறையுள்ளதே. ஸோ குறையுள்ளதை வச்சுட்டு நம்ம இங்க நிறைய வாழணும்னு நினைக்கிறோம். எல்லா லெவல்லையும் நம்ம என்ன பண்றோம்? அசத்தா இருக்கிற ஜடமா இருக்கிற தேகத்தையும் சித்தா மாத்தத்துக்கு ட்ரை பண்றோம். அது மூலமா நான் என்னமோ அடைஞ்சிருவேன். ஃபர்ஸ்ட் வந்து நேச்சரை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அதான் தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். தத்துவத்தை நேர புரிஞ்சுக்கணும். காலம் வந்து ஜடம். உலகத்திலேருந்து எங்கேயாவது தேதி ஏதாவது தெரியுறதா? இந்த மரத்துக்காவது தேதி தெரியுறதா? எங்கேயாவது அனுப்பணும். எல்லாம் நம்மளோட கற்பனையா இல்லையா? நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கற்பனையா இல்லையா? காசு எண்றதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வியாபாரம் பண்றதுக்கும் தான் உபயோகமே தவிர நம்பரே தெரியாத ஆதிவாசிகள் தான் வாழலையா? பசுமாடு வாழலையா? வாழலையா? அப்படின்னா என்ன? இத வந்து ஞானமா தெரிஞ்சுக்கணும். சோ இதெல்லாம் யூட்டிலிட்டேரியன், உபயோகத்துக்கு தானே தவிர அதுக்கு மேல நிம்மதியை கெடுக்கும். ஆன் த கான்ட்ரரி இல்லையா, கெடுத்துடும். நீங்க உட்காந்துட்டு பஸ்ல உட்காந்துட்டு போறதுக்குள்ள இன்னைக்கு மொத்தம் அவன் கொடுத்துட்டான்னா எவ்வளவு கோடி வந்து சேரும் நம்மளுக்கு அப்படின்னு கால்குலேஷன், பர்சன்டேஜ் கமிஷன் போட்டு போயிட்டே போய் ஆமா செட் பண்ணிட்டே இருக்கும். இது என்ன குறுகிய அறிவு, அக்கண்டமா இருக்கவே தெரியாது. என்ன அக்கண்டமே தெரியாம பண்ணிடுத்து நம்மளோட திங்கிங் ப்ராசஸ். அதனாலதான் இப்ப நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க, ஸ்பேஸே போய் ஃபர்ஸ்ட் மறைப்பு என்னவா?
இண்டிவிஜுவலுக்கு தன் உடம்பே மறைப்பு. தான்ன்றது அப்பா எழுந்துட்டோம், இன்னைக்கு வந்து மொத்தம் இது மொத்தம் நடந்து கொடுத்தோம்னா அப்படின்னு ஆரம்பிக்க போறது அடுத்தது விஷயம். கரெக்ட். ஜீவங்கிறது ஒரு தன்மை தான் இல்லையா? ஜீவத்துவம்னு சொல்றோம், ஜீவத்தன்மைன்றோம். அப்ப இண்டிவிஜுவலுக்கு ஃபர்ஸ்ட் உடம்பே ஒரு மறைப்புங்கும் போது ஜீவத்தன்மைங்கிறது வேற, உடம்புல இருந்து அப்பாற்பட்ட விஷயம் தானே. சேர்ந்த கன்ஃபியூஷன். அதாவது ஒரு ஜீவன்றவன் வந்து அதான் பஞ்ச கோஷங்களுக்குள்ள அடங்கி இருக்கு. ஜீவன்றது வந்து பஞ்ச கோஷங்களால கட்டப்பட்டது. பஞ்ச கோஷங்கள் 5 உரைகள். வெளியில வந்து ஸ்தூலமா இருக்கிற அன்னத்தால கட்டப்பட்ட உரை. அந்த அன்னம் கூட வந்து டைஜஸ்ட் ஆகணும். கண்ணுல வந்து காட்சி கூட வந்து உள்ள மூவ் ஆயிட்டு இருக்கு. நம்ம பார்த்தது வந்து ரெட்டினால மூவ் ஆயிட்டு இருக்கு. அதை அசைய வைக்கிறது வந்து பிராணன், பார்க்க வைக்கிறது பிராணன். living being, but it is made up of all these 5 structures, 5 sheets. பஞ்ச கோஷத்துக்குள்ள அடங்கினதுதான் ஜீவத்தன்மை. அவுட்டர் மோஸ்ட் லேயர் வெளில இருக்கிறது வந்து தோலாலையும் இதாலையும் அன்னத்தாலையும் படைக்கப்பட்ட கிராஸ் பாடி, கிராஸ் பிசிக்கல் பாடி. அதுக்கு அடுத்தது வந்து பிராணமய கோஷா அப்படின்றா. பிராணமயம்னா என்ன? ஃபுல்லா வந்து ஒரு பிளட், உன்னுடைய ஒரு செல், ஒரு பிளட் செல் வந்து அதுக்குள்ள வந்து பிராணன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கணும். பிராணன் சொன்னா என்ன சொல்றேன் நான்? லைஃப் ஃபோர்ஸே, லைஃப்னோட நியதியே, கோடு வந்து அதை பியூரிஃபை பண்ணிட்டே இருக்கணும். அதுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு இருக்கணும், இதை இது பண்ணிட்டு இருக்கணும். இப்படி வந்து நடந்துட்டு இருக்கணும். இது வந்து பிராணமய கோஷா. இது எல்லா இடத்துலயும் இருக்கு, உள்ள வெளியில எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன? மனோமய கோஷா. இன்னும் சாஃப்ட்வேர் இருக்கு. இது ரெண்டுத்தையும் கிராஸ் பிசிக்கல் பாடியை இயக்கிறதுக்கு உள்ள சட்டில் அந்த காரணம் இருக்கு. புரியுதா? இப்ப நீங்க வெறும் பாடி மாத்திரம் இல்லையே, பாடியை யூஸ் பண்ற மனம் தானே நீங்க மெயினா, இல்லையா? நான் வந்து விடுறேன், இந்த உடம்பு வந்துடும் அங்க அப்படின்னு பேசுறது இல்லையே. நான் அங்க வந்து விடுறேன், நான் முடிச்சு விடுறேன். ஹோல் யூனிட்டா உள்ள தானே, மனத்துல தானே நீங்க குவிஞ்சு நிக்கிறீர்கள். மனத்தோட நாட்டம் தானே சகலமும். சோ மனம், மனோமய கோஷா. அதுக்கு இல்ல, ஆன்மா வந்து எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது முக்கியமா மனத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இல்லாட்டி இப்போ பசு வந்து திங்க் பண்றது இல்ல, கரெக்டா? பசு வந்து திங்க் பண்றது இல்ல. பசுக்குள்ள இருக்கிற செல்லெல்லாம் வந்து ஒவ்வொரு செல்லும் நம்மள மாதிரி தான், அதனோட பிளட்டும் நம்மளோட மாதிரி தான். அதெல்லாம் வந்து அந்த பஞ்ச கோஷங்களுக்கு ஆட்பட்டிருக்கே தவிர அதுக்கு அந்த கரணமே இல்லை. புரியுதா? அந்த கரணம் சொல்ல உள்ள வந்து பார்க்கவே மாட்டாது இல்லையா? நீங்க என்ன பண்ணுவீங்க? டேய் இதை புரிஞ்சுக்கூடா அப்படின்னு குழந்தை கூட நம்ம சொல்லும் போது என்ன பண்றோம்? உள்ள ஏத்த பாக்குறோம். எதுக்கு கற்பிக்கிறோம்? உடம்புக்கா கற்பிக்கிறோம் படத்தை. இப்படி போட்டா ஏன்னு அந்த வார்த்தையோட சேர்ந்து ஆடியோ வீடியோவா உள்ள அப்படியே ஞானமா ஏத்துறோம். எங்க ஏறுறது? உடம்புக்குள்ள, மனத்துக்கு போறது. ஒரு பசுவுக்கு நீங்க என்னதான் தலையால தண்ணி குடிச்சு சொல்லி கொடுத்தாலும் ஏறுமா? மேன் தான் கத்தும். For example, a pet animal called dog is trained to do certain things. The master is teaching, and tiger is in circus. They are employing so many animals. இல்லையா? அது மாதிரி பண்ற. அப்ப அந்த how they are teaching, where it goes, the teaching. ஒன்னு தெரிஞ்சுக்கணும், நம்மளை விட அனிமல்ஸ் இன்டெலிஜென்ட். we are not that intelligent. அதாவது அதனோட லாங்குவேஜ் தான் நீங்க கத்துக்கிறீங்களே தவிர அதுக்கு கம்யூனிகேஷன் எப்படி சொன்னா புரியும்னு அதுதான் உங்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கே தவிர ஆக்சுவலா அதுதானே. You are lowering yourself. You are being learnt. We go to that level and teach. ஆமா இல்ல, ஆமா we go to that விட அது ஒரிஜினலா தான் நிக்கிறது. அது அப்படியே தான் நிக்கிறது.
ஒரு யானையை வந்து வெயிட்டை தூக்க வைக்கிறதுக்கு வந்து அதுக்கு இருக்கிற திறமையை வந்து நீ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிற. அதுதான் ட்ரைனிங். சர்க்கஸ்ல வந்து எல்லா வித்தையும் பண்ண வைக்கிறேன்னா அதுக்கு இன்ஹெரண்டா இருக்கு. இது மாத்திரம் தான் அது பண்ணக்கூடியது இல்ல. ஆனா உன்னுடைய மனித புத்தி என்ன பண்றது, அதை வச்சு காசு பண்ணணும்னு பாக்குறதுனால அதை சர்க்கஸ் அனிமல் ஆக்கி பாஷையெல்லாம் கத்து கொடுத்து சைக்கிள் ஓட்ட வச்சு சோ யாரு வந்து ஆக்சுவலா எதுக்கு அடிமை இல்லையா? அது ஒரிஜினலா இருந்துட்டே இருக்கு. அதுக்குள்ள எல்லா தகுதியும் இருக்கு. நீ இவால்வ்டு. ஏன்னா அது வந்து அதான் சொல்றேனே, அது ஆன்ம பொருள் வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்குங்க இருக்கு. ஆனா உனக்கு வந்து திங்கிங்னால யூ ஆர் கிளவுடட். உன்னுடைய திங்கிங்னால, உன்னுடைய ஈகோயிஸ்டிக் நேச்சர்னால அது மூலமாவும் என்ன சம்பாதிக்கலாம், அது வித்த காமிச்சு என்னெல்லாம் பண்ண வைக்கலாம். அது லெவலுக்கு இவன் புத்தி தான் இறங்கி போய் அதனோட சேஷ்டையெல்லாம் பண்ணி காமிச்சிருந்தாலும் அது எப்படி அதுக்கு ட்ரெயின் ஆயிருக்கும். புரியுதா? உன்னை இங்க குத்தினா வேகமா ஓடணும், இப்படி இப்ப சாட்டை எப்படி போட்டா லெப்ட் திரும்பணும், உன் கண்ணை கட்டி விட்டுருவேன் அப்படின்னு குதிரைய அதை வச்சு வேற ரேஸ். அதை கோடான கோடி பேர் பெவிலியன்ல இருந்து கட்டு 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 கமான் கமான் கத்திண்டு குதிரைக்கு முன்னாடி வா புத்தி ஓடிட்டு இருக்குமா இல்லையா? அப்புறம் எல்லா கண்ட்ரி மாடும் வந்து மேன் தான் கத்தும். இங்கிலீஷ் மாடு வேற மாதிரி வந்து கத்தாது, தமிழ் மாடு வேற மாதிரி கத்தாது. அதனோட ட்ரூ நேச்சர்ல தானே அது இருக்கு. ஸோ ஹூ இஸ் இன்டெலிஜென்ட் ஹியர்? த அனிமல் இஸ் ஒரிஜினல். அதுதானே இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ்னா என்ன? சூரியன் இன்டெலிஜென்ட்டா பூரண பிரபாவமா அது ஒளி பிழம்பா இருந்துட்டே இருக்கு. அதுக்கு தனி புத்தி கிடையாது. தனி புத்தி எதுக்கு வருதுன்னா, தனி புத்தி கொண்ட மனுஷனா பிறக்கிறது வந்து ஜென்மானாம் நரஜன்மம் துர்லபம் அப்படின்ற ஆதிசங்கர். அதாவது மானிட பிறவி கிடைத்தற்கு அரியது. ஏன்னா புத்தி வந்திருக்கு. புத்தி மூலமா தான் இவைகள் வந்து தெளிஞ்சு உள்ள ஒர்க் பண்ற அந்த காரணத்தையே என்னன்னு பார்க்கலாம். ஏன் இப்படி தனித்துவமா இது இயங்கின்னு இருக்கு, ஏன் சதா பேசின்னு இருக்கு, ஏன் சதா பொருளாசை கொண்டு அலையிறது, இப்படி வந்து பசுவோடையும் பஞ்சபூதங்களோடையும் கம்பேர் பண்ணி உண்மையில ஸ்திதி பூரண ஸ்திதின்றது என்ன, அவைகளுக்கு ஏன் தெரியல, நம்மளுக்கு தெரியறது. ஆனா தெரிஞ்சும் வந்து நம்ம வந்து இதை வந்து ஆட்படலையே, உண்மை பொருளை தேடி போலையே. இப்ப இதுக்கு எல்லாமே அதிஷ்டானம் என்ன? பூரண அறிவுன்னு ஒன்ன கண்டுபிடிச்சது வந்து பூரண அறிவு தான் இங்க வந்து சொரூபத்தினுடைய உண்மை நிலை அப்படின்னு கண்டுபிடிச்சது யாரு? மனிதன் தானே. அதுக்கு தான் இந்த பிறவி. நீங்க போய் மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கும் விஞ்ஞான ரீதியா இன்னும் வந்து இந்த பிரபஞ்சத்தை எப்படி எக்ஸ்பிளாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குமா இங்க வாழ்க்கை? உங்க புத்தி அதுக்காது. புரியுதா? அது கிடையாது. உண்மையிலேயே நீங்க உங்களுடைய சொரூபம் என்ன? ரமணர் சொல்லியிருக்காரு, சொரூபத்தின் இயல்பு என்னங்கிறது கேள்வி. யதார்த்தமாய் உள்ளது ஆத்மஸ்வரூபம் ஒன்றே. ஜக ஜீவ ஈஸ்வரர்கள் சிப்பியில் வெள்ளி போல் அதில் கற்பனைகள். இவை மூன்றும் ஏக காலத்தில் தோன்றி ஏக காலத்தில் மறைகின்றன. நான் என்கிற நினைவு கிஞ்சித்தும் இல்லாதவிடமே சொரூபம். அதாவது யதார்த்தம், சொரூபத்தின் இயல்பு யதார்த்தமாய் உள்ளது சொரூபம், ஆன்மஸ்வரூபம் ஒன்றே. ஜக ஜீவ ஈஸ்வரர்கள் சிற்பியில் வெள்ளி போல் அதில் கற்பனைகள். என்ன மீன் பண்றாரு? என்ன கற்பனை? என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயும் அது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல மனுஷ புத்திக்கு மாத்திரம்தான் அது தெரிகிறது. மனுஷ புத்திக்கு என்ன தெரிகிறது? மனுஷ புத்திக்கு ரிஃப்ளெக்ட் ஆறது
கண்டே அவன் என்ன நினைச்சுக்கிறான், தானே ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ் நினைச்சுக்கிறான். புரியுதா? ஈஸ்வரனுமே கற்பனைன்றாரு. ஆமா ஈஸ்வர ஜகமும் கற்பனை. ஆமா, எல்லாமே இங்க வந்து கற்பனை தான். யாரோட கற்பனைன்னு பாத்தீங்கன்னா மனுஷன் தானே கற்பனை பண்றான். ஈஸ்வரன் தனியா ஒருத்தர் கற்பனை பண்ணிட்டு இருக்காரா? இப்போ நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, இந்த பிரபஞ்சத்துல தானே நீங்க எழுந்து நிக்கிறீங்க. 3 வயசுக்கோ 4 வயசுக்கோ கொஞ்சம் கொஞ்சமா ஐடியாஸ் எல்லாம் வருது, அம்மா அப்பான்லாம் சொல்லி. அப்புறம் உங்களை எல்கேஜியில் கொண்டு போய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அடம் பிடிச்சு அழுது விளையாடணும்னு இது பண்ணி மண்ணில் போனோட இப்படி எல்லாம் நடக்கிறதே அந்த சுட்டறிவு மேல அந்த உணர்வா இருக்கிற அந்த ஆன்மஸ்வரூபம் அந்த உடல் உணர்வா மாறி கொஞ்சம் கொஞ்சமா மனம் அதுல முழிச்சுக்கிறதா இல்லையா, ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் மூலமா இல்லையா? அப்படின்னா இந்த உடலுக்குள்ளேயும் சரி உள்ளுக்குள்ள இருக்கிற மனம்னு சொல்ற இடத்துலயும் ஏதோ ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருந்தா தானே இதெல்லாம் நடக்கும். கரண்ட் ஏதோ போயிட்டே இருந்தா தானே நீங்க அதை கேட்ஜெட்டா மாத்திட்டே இருப்பீங்க. லைட் அங்கேருந்து தெரியும். ஒரு குழந்தை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, இன்னைக்கு 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பிக்கப் பண்ணிக்கிறது. 2 நாள் முன்னாடி தடுமாறி எழுந்துன்றது, இப்ப நன்னா நடக்கிறது, ஓடுறது. செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆமா 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 ஆமா. We are lost in action. We are lost in the flow, whatever that God produced. அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதுதான் 2 குணங்கள் சொல்றா. சிங்க குணமா இந்த விவேகம் இருக்கிறவனுக்கு. சிங்கம் என்ன பண்ணுமா, ஒரு இறைச்சி துண்டை மாமிச துண்டை தூக்கி போட்டா மாமிச துண்டை பார்க்காதான், எங்கேருந்து வந்து விழுந்துன்னு யாரா தூக்கி போடுறான்னு பார்க்குமா. ஏன்னா அது அத்தாரிட்டி, அதுக்கு இது வேட்டைக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும், வேண்டலாம் ட்ரெயின்லாம் கொடுக்கணும் ட்ரைனிங். அதுக்கே வந்து நம்மளுக்கே போடுறான் யாரா அப்படின்ற மாதிரி இப்படி பார்க்குமா, திரும்பி எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்குமா. ஏன்னா அதை போய் தொடாது, போடுறவனே சாப்பிடலாமான்னு பார்க்கும். ஒரு பீஸ் தானே வந்து விழுந்துருக்கு. புரியுதா? ஏன்னா அதனுடைய ஒரிஜினல் நேச்சர், அது மூலத்தை பார்க்கறது நேச்சர். ஆனா ஒரு நாய்க்கு போட்ட இடத்தெல்லாம் ஓடும். கிட்ட போடுறதுக்கு மேல தூரம் விட்டு எரிஞ்சா அந்த இடத்துக்கு போய் சாப்பிடும். அது நாய் குணம். புரியுதா? அந்த மாதிரி புத்தியிலேயே பக்குவமான புத்தி என்ன பண்ணுமா, முதல்ல நான் யாரு, அதுக்கப்புறம் இந்த உலக விவகாரம், இதனோடத பத்தி அப்புறம் யோசிக்கிறேன். இந்த உடலை பத்தியும் இந்த கதாபாத்திரங்களா இருக்கிற, நான் அப்பாவா இருப்பேன், பிள்ளையா இருப்பேன், படிச்ச ஃபேமிலியில பிறந்திருப்பேன், இல்லாட்டி பாமர ஃபேமிலி, எங்க பிறந்திருந்தா என்ன, அந்த பூர்வ அனுகிரகத்தினால வர புண்ணிய வசத்தினால வந்த விழிப்புணர்வானது பிறந்த உடனே என்ன ஆகும், ஞானமா ஆதிசங்கரர் மாதிரி 9 வயசுக்கு, ராமர் மாதிரி 10-11 வயசுக்கு இப்படி அங்கெல்லாம் முழிச்சுன்றோம். உள்ள முழிச்சுட்டு வந்து மூலம் எது, இந்த ஆட்டம் ஆடுவோம், என்னமோ வந்து சேர போறது, வயசாச்சுன்னா கல்யாணம் ஆக போறது, 20 வயசாச்சுன்னா பொண்ணு தேட போறா, புள்ள தேட போறா, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா குழந்தை வரப்போகுது, தினம் விவகாரம் பண்ணிட்டு போறோம், சமைச்சு சாப்பிட்டு போறோம், எல்லாம் பண்ணிட்டு போறோம். யாரு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு இருக்கிறது, யாரு வாழ்ந்துட்டு இருக்குது, யாரு விவகரிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்படி பார்த்தவருடைய பதில் தான் இந்த பதில். அவர் என்ன சொல்றாரு, அவரு யதார்த்தமா இருக்கிறது, அது அட் ஈஸ் இருக்கிறது வந்து ஆன்மஸ்வரூபம். அது வந்து தோன்ற பொருள் இல்ல, மறையிற பொருள் இல்ல. நீ பார்க்கிற ஜகம், உலகம், ஜீவத்தன்மை, உன்னையே நீ பாத்துக்கிற, உன்னை பாத்துக்கிற, உன் ஃப்ரெண்டை பாத்துக்கிற, உன் பிரதரை பாத்துக்கிற, உலகத்தை பாத்துக்கிற, எல்லாரோடையும் கம்பேர் பண்ணிக்கிற. அதை ஒட்டி வெட்டி தான் உன்னோட டிரான்சாக்சன்ஸே நடந்துட்டு இருக்குன்றது கூட தெரியல உனக்கு, இல்லையா? ஒவ்வொருத்தரும் எப்படி பண்றோம், என்னடா அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான், செட்டில் ஆயிட்டான், என்னடா நீ இன்னும் வந்து ஒண்ணுமே இங்கேயும் ட்ரை பண்ண மாட்டேன்ற, அங்கேயும் ட்ரை பண்ண, எல்லாம் கம்பேரிசிவ் பேச்சு, அத்தனையுமே கம்பேரிசனா இல்லையா? ஜகம் பூரா, ஜீவத்தன்மை பூரா பேசுற பேச்செல்லாம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. எல்லாரும் பேசுற பேச்சும் நினைக்கிற நினைப்பையும் ஒரு க்ஷணத்துல ஒரு ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டை அதனுடைய ஃபுல் இதுல கான்டெக்ட்ல பாருங்க, பாத்தீங்கன்னா மீனிங்லெஸ்ஸா இருக்கும், எல்லாம் கம்பேரிட்டிவா இருக்கும், ரிலேட்டிவா இருக்கும். அதனால வந்து துக்கத்துல தான் போய் முடியும்.
அவனை மாதிரி நீ ஏன்டா படிக்கலைன்னு கம்பேரிசனை கொண்டு வந்தாலே ஃபர்ஸ்ட் சைக்காலஜி ஹர்ட் ஆயிடும் பையனுக்கு. கரெக்டா? ஏம்மா எப்ப பாரு அவனை கம்பேர் பண்ற, உடனே நான் அவ அப்பாவை கம்பேர் பண்ணிட்டோமா, அவ அம்மாவை கம்பேர் பண்ணுவா அப்படின்னுவான் அவன். இவாளுக்கு ஹர்ட் ஆயிடும் இல்லையா? அம்மா நீ SSLC தானம்மா, அவன் அம்மா MBA M.Edமா, அதை ஃபர்ஸ்ட் சொல்லட்டுமா அப்படின்னு அவன் பேச ஆரம்பிச்சான் வச்சுக்கோ. புரியுதா? இது எண்ட்லெஸ் கம்பேரிசன். அந்த காத்துக்கிறதுக்காக ஏதோ சொல்றது தற்காப்பு மாதிரி அந்த பையனுக்கு தெரிஞ்ச ஒரு விமர்சனம். ஆமா, இவாளை பத்தி தன்னை பத்தி இல்ல இல்ல தன்னை பத்தி அறியாமையினாலேயே இப்படி எல்லாம் நடக்குது. இல்ல விமர்சனம் எல்லாம் உங்களை பத்தி கருத்தா இருக்கட்டும், இன்னொருத்தரை பத்தி கருத்தா இருக்கட்டும், கருத்து கூறலே ஃபர்ஸ்ட் வந்து கம்பேரிட்டிவா இல்லையா? கருத்து கூறல் என்ன அர்த்தம்? பேஸ்ட் ஆன் சம் அதர் premise, some other premise, past premise or the present contemporary premise இல்லையா? வேற என்ன இருக்க போறது? சோ எல்லாமே கற்பனைகளா இல்லையா? எல்லாம் அனுமானம் தானே. அப்படியாக்கும் இப்படியாக்கும், காலத்துல காத்துக்கணும், பணத்தால காத்துக்கணும், உடலால காத்துக்கணும், போட்டி போட்டுன்னு சீக்கிரம் போயிடு, நீயும் அமெரிக்காவுக்கு போயிடு. இப்படி வந்து எல்லாமே கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், எல்லாமே அடிப்படையில கற்பனையா இல்லையா? அதுல ஒரு கற்பனை தானே ஈஸ்வரனும். கரெக்டா? ஈஸ்வரன் எப்ப வராரு? உங்க ரெல்ம்ல, உங்க புத்தி ரெல்ம்ல ஒரு விடை கிடைக்கலன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்டை ப்ரப்போஸ் பண்றோமா இல்லையா? உங்க ஃப்ரெண்டால முடியாது, அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷனல்ஸ் யார் இருக்காளோ டாக்டரால முடியாது, முக்கியமா உயிர் பயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. உயிர் பயம் ஒண்ணுத்துக்கு தான் எப்பெல்லாம் கிரைசிஸ் வருதோ, அதுவும் உயிரே போற அளவுக்கு அது பாவம் இருந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவோம்? எந்தெந்த சம்பிரதாயத்துல வந்திருக்கோமோ, எந்தெந்த ரிலிஜன்ல வந்திருக்கோமோ, அப்ப வந்து கடவுளும் வந்து துவைத்தத்துல எதிர்க்க பார்க்கப்படுற ஒரு காட்சி இல்லையா? நினைக்கப்பட்ட ஒரு காட்சி இல்லையா? நானே உற்பத்தி பண்ணிட்டு என்னுடைய கிரியேஷன் அது. கரெக்டா? என்னுடைய நம்பிக்கையால புனையப்பட்டவர் தான் அந்த ஈஸ்வரன். ஆமா, பிரம்மாண்டமா இருக்கு, பிரபஞ்சம் இருக்கு. அதை பார்த்து பிரமிச்சு நிக்கிறேன் நானு. யார் இந்த சூரியனை படைச்சார், யார் இந்த பஞ்சபூதங்களா இருக்கார், இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியாததுனால அங்க வந்து சும்மா அந்த எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ற ஒரு ஹோலிஸ்டிக் பவர்ஃபுல் ஆம்னிபொட்டன்ட் ஒரு லார்ட்ஷிப் ஒருத்தருக்கு கொடுக்கிறோம், மனசால கொடுக்கிறோமா இல்லையா? விசாரத்தையே சொல்லியிருக்கிற பகவான் ஈஸ்வரனை நீங்க உபாசனை பண்றது, ஈஸ்வரனை ஆராதிக்கிறதும் சரியே தான், அதுவும் கூட தேவைதான். அது முதல் நிலை. அதுக்கடுத்து விசாரத்தில் கொண்டு வந்து விட்டுருவோம், அது தேவைதான்ங்கிறார் பகவான். இல்ல, நீங்க வந்து ஈஸ்வரனை உபாசிக்கிறத விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைக்கு அம்மா அடுத்த வேளை ஆகாரம் கொடுத்தா அம்மா உபாசனை தானே அது. அம்மான்னு அழறதே வந்து உபாசனையா இல்லையா? அவளால தானே இப்ப அடுத்தது அதுக்கு உடம்புக்கே தெம்பு வருது. இதை என்னன்னு சொல்லுவீங்க? இதனுடைய ஹையர் வெர்ஷன் என்ன ஆகுது? இது எல்லாத்தையுமே லௌகிக விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு எக்ஸ்க்ளூசிவா ஒரு கடவுளையே நான் நினைச்சுக்கிறேன். அது கற்பனையா கூட இருக்கட்டும். இன்னும் கேட்டா பணிஞ்சு போனா சர்வசாதாரணமா எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரா கூட வந்து போட்டு போயிடுவா. ஒரு குழந்தை திடீர்னு வந்துட்டு சீக்கிரமே ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்து விட்டு போயிட்டா, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, 2 பேரும் வேலை பண்றா வச்சுங்க. அது வந்து நிக்கிறத பார்த்தா அந்த கருணையினாலேயே என்ன பண்ணுவா, பக்கத்தாத்துல இருக்கிற அந்த மாமி வந்து அழிச்சுன்னு போய் கொஞ்ச நேரம் வச்சு சாயந்தரம் வர வரைக்கும் என்னமோ கொண்டு வந்து விட்டான் இன்னைக்கு மத்தியானமே, நீங்க 2 பேரும் இல்லை பார்த்தேன், அதுக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து இங்க வந்து சர்வ சகஜமா ஒரு மனுஷனே தெய்வமா அந்த சமயத்துல ஆக்ட் பண்ணும் பொழுது உங்க நம்பிக்கையில நீங்க படைச்சது இன்னும் பவர்ஃபுல்லா பண்ணுமா பண்ணாதா? புரியுதா? எங்க கடவுளர்கள் எங்க வரா? அத வந்து நீங்க நம்ப ஆரம்பிக்கிறீங்க. அதனாலதான் ஆமா, நம்பிக்கை தான் ஆணிவேர். ஆன்ம பொருளை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி சகுன பிரம்மமா எல்லா லெவல்லையும் எல்லாத்து மேலேயும் பரிபூர்ண நம்பிக்கை வரணும்.
அதுக்கு ஃபர்ஸ்ட் வெளியில ஒருத்த நம்பணும்னாலே தன்னை நம்பணுமா இல்லையா? நான் உங்களை நம்புறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் என்னுடைய இன்டலெக்டை நான் நம்பினா தானே உங்களை நம்புவேன். சரி, என்னுடைய இன்டலெக்ட் பிரகாரம் இவரை நான் கணிக்கிறதெல்லாம் கரெக்ட், இவர் இப்படி பண்ணியிருக்கார், அப்படி நடந்துருக்கார், இந்த சுச்சுவேஷன்ல இப்படி அதை ஃபேஸ் பண்ணியிருக்கார், இதுக்கெல்லாம் இப்படி ரிசல்ட் கொடுத்துருக்கார் அப்படின்னு இந்த கார்பரேட் கம்பெனியில டெபாசிட் பண்ணதுக்கு முன்னாடி கார்பரேட் ஒரு ஆடிட்டரா நான் இருந்தேன் வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா பேலன்ஸ் ஷீட்டை படிச்சுட்டு தானே அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவேன். லாஸ் வந்தா கூட லாஸ்ட்ல, அதாவது நான் லாபத்தில் நஷ்டமா இருக்குமே தவிர ஒட்டுமொத்த நஷ்டமா இருக்காது, கேபிட்டல் அடியோட நஷ்டமா இருக்காது, இப்படின்னு எல்லாம் தானே பண்ணுவேன். அப்படி பண்ற இதே பக்குவப்பட்ட மனம் நான் தூங்கும் பொழுது கூட இப்படிதான் இப்படி 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 பண்ற விசாரங்கள்லாம் என்ன பண்றது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ளேயும் பாய ஆரம்பிக்கிறது. உள்ள பாய ஆரம்பிச்சு என்ன ஆகுது, அது தூங்கும் போது நான் இல்லவே இல்லையே, அப்ப என்னை யார் காப்பாத்துறா? எந்த உணர்வுக்குள்ள இந்த மனம் போய் ஒடுங்கிறது, எந்த உணர்வுக்குள்ள இந்த உடல் உலகம் ஜகம் எல்லாம் போய் ஒடுங்கிறது, எல்லா நம்பிக்கைகள் அவநம்பிக்கைகள் ஆத்திகம் நாத்திகம் எல்லாமே எங்க போய் ஒடுங்கிறது இல்லையா? அப்படின்னு அந்த ஒரு பூரண ஸ்தலமா இருந்தால் ஒழிய நாத்திகன் நாத்திகனா எழுந்துக்கிறான், ஆத்திகன் ஆத்திகனா எழுந்துக்கிறான். நம்பிக்கை உடையவன் கூட பார்ஷியல் நம்பிக்கை தானே சொல்ல முடியும், அதை பூரண நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்படி போய் என்ன ஆயிடுறது, சகுனமா எந்த தெய்வத்தை கற்பிச்சு அதை பூரணமா நினைச்சு அதுகிட்ட எல்லாம் பேச ஆரம்பிச்சு, அப்படிதான் மகான்கள். பகவான் ரமண மகரிஷியே என்ன, அருணாச்சலம்ன்ற வார்த்தை அவருடைய பூர்வ வாசனைகள் எல்லாத்தையும் இது பண்ணி எடுத்துடும், விழிப்படைய வச்சுடுத்து. யாரோ சொல்றா அருணாச்சலம்னு, அது பெரிய பெருசு பிரம்மாண்டம் அப்படின்றத உணர்ந்துடுறார். அதுதானே அவர் அங்க வரவழைச்சு காலம் பூரா அந்த அருணாச்சலனுக்கே, அருணாச்சலனோட ஐக்கியமானவர் இல்லையா? அருணாச்சலனை காதலிச்சவர் மாதிரி தானே அருணாச்சலர் அக்ஷரமண மாலை பாட்டு பூரா அதையும் எழுதியிருக்காரு. ஆமா, அதனாலதான் இங்க நீங்க எதையும் நம்ம கருத்து கூறல் கிடையாது, நம்ம விளக்குதலும் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, ஈஸ்வரனும் சிற்பியில் வெள்ளி கற்பனை போல ஒரு கற்பனை தான், ஆனா நீங்க பண்ண கற்பனை இல்லை, அது சத்தியமாயிடும். இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆயிடுத்துன்னா குழந்தை இருக்கா இல்லையா ஃபியூச்சர்ல, இப்போதைக்கு கற்பனை தானே அது. புரியுதா? அதனாலதான் காரணத்துல தெரியாம இருந்து காரியத்துல தான் தெரியும், வெளிப்பட்ட பிறகுதான் தெரியும். முட்டை எல்லாம் வெள்ளையா இருந்தாலும், பாம்பு முட்டை கூட வெள்ளையா இருந்தாலும் வர்றது கருநாகம் வரப்போகுது. புரியுதா? எல்லா செடியினுடைய விதையும் சாதாரணமா இருந்தாலும் கருவேல மரமும் இருக்குல்ல விதையில, பெரிய பெரிய முள்ளோட, அதுவும் வரப்போறது இல்ல. சோ பீஜத்துல தெரியாது, பீஜத்துல தெரியாது, காரணத்துல தெரியாது, தெரியாது. இப்ப பிறந்திருக்கிறவன் கம்சன் தான், இவன் பெரிய ராட்சசன் ஆக போறான் அப்படின்னு அவ அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிருக்குமா? தன்னையே அடிக்க போறான்னு அவ அப்பாக்கு தெரிஞ்சிருக்குமா? அதனாலதான் இங்க காரணத்துல எதுவுமே தெரியாது, அதனால காரியத்துல தான் தெரியும், விளைவுல தான் தெரியும். ஆனா இருக்கு, எல்லாம் இருக்கு. அதுல நம்ம தத்துவத்தை ஆராய்ச்சி பண்றோம், அதுல எல்லாம் இதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருந்துட்டு இருக்கு, உண்மை கிடையாது. ஆனா உண்மை இதெல்லாம் பாக்குற தன்கிட்ட தான் இருக்குன்னு தான் சொல்ற ஆத்மஸ்வரூபம். அதுதான் ஃபர்ஸ்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைன் என்ன, யதார்த்தமா இருப்பது ஆன்மஸ்வரூபம் ஒன்றே, ஜீவ ஜக ஈஸ்வரர்கள் அனைத்தும் சிற்பியில் வெள்ளி போல கற்பனைகள். அவ்வளவுதான், முடிஞ்சது. சரியா? ரொம்ப அற்புதமான கேள்வி, சின்னதுதான் ஆனா ரொம்ப ஈஸியா எவ்வளவு பெரிய விஷயம் இது புரியுது. அந்த அளவுக்கு இந்த கேள்வி கொடுத்துருக்கு. ஆமா, நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கு. இப்போ நடந்த சத்சங்கத்தினுடைய தலைப்பு, மனோரீதியாக காலம் என்பது இல்லை, எண்ணத்தின் கற்பனையே காலம், அது பிறவிச் சூழலுக்கு காரணமாக போய் அமைஞ்சிடுறது.
இதுதான் வந்து பார்த்தோம். சைக்கலாஜிக்கலாக வேக்கிங் ஸ்டேட்டே ஒரு விசிட்டர். வேக்கிங் ஸ்டேட்டில் வந்து தன்னுடைய வீடு, குடும்பம், தன்னுடைய வசிக்கும் ஸ்தலம், உறவுகள், அப்புறம் தன்னுடைய தேசம் அப்படின்றது முதற்கொண்டு பூமி, பஞ்சபூதங்கள் அப்படின்னு எல்லாம் சமஷ்டியாக வெளியில் மொத்தமாக எண்ண ஓட்டங்களாக நமக்குள்ள போயின்னு இருந்தாலும் எல்லாமுமே வந்து டிஸ்க்ரீட்டாக தோன்றி தோன்றி மறையிறது. உபயோகத்துக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் மேன்மைப்படுறதுக்கும் பொருளாதார ரீதியாக மற்றபடி வந்து ஒரு சப்ஜெக்டை கற்றுக்கிறதும் ஆப்ஜெக்டிவ் சயின்சஸை கற்றுக்கிறதுக்கும் இதுக்கு மட்டுமே தான் காலம் இருக்கே தவிர சைக்கலாஜிக்கலாக பழைய அனுபவங்கள், இறந்த காலம்னு பழைய காலத்தில் நடந்த அனுபவங்கள், அப்போது ஏற்பட்ட உணர்ச்சிகள், உணர்ச்சியினுடைய எழுச்சி ப்ளஸ் வீழ்ச்சி, இவைகள் இதெல்லாம் வந்து எதுக்கு வந்து நம்ம அந்த காலத்தில் நடந்த அந்த உறவுகளோடு நடந்த அந்த விவகாரங்களில் நடந்த இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோன்றது நம்மளுக்கு இந்த காலத்தை பற்றியே புரியாததுனால தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. சைக்கலாஜிக்கலாக காலம்ன்றதே இல்லை, மனோ ரீதியாக அது எண்ணத்தால் உற்பத்தி பண்ணப்படுறது. விவகாரத்தில் இந்த காலம் வந்து ரொம்ப வலிமையாக வேலை பண்ணின்னு இருக்கு. நல்ல செழுமையாக இருந்தவாளை கீழே தள்ளுறது, கீழே இருக்கிறவாளை மேலே கொண்டு வருது. சமாதானமாகவும் சாந்தமாகவும் இருந்த நாட்டில் வந்து கலகம் வந்து போரெலாம் நடக்கிறது, நிறைய பேர் மடிகிறா. இப்படி வந்து இது ஜடமான காலமாக இருந்தாலும், காலம்ன்றது சைக்கலாஜிக்கலாக உண்மையாக இல்லாமல் இருந்தாலும், அது வெளியில் வந்து விவகாரத்தில் உலகத்தில் தனித்த மனிதர்களாக செயல்களில் ஈடுபடும்போது அது இவ்வளோ வந்து வலிமையான தாக்குதலை கொடுக்கறது. ஆனால் உண்மையில் வந்து சைக்கலாஜிக்கலாக காலம் இல்லை. சைக்கலாஜிக்கலாக காலம் இல்லை அப்படின்னு வெறும் விழிப்புணர்வில் நம்ம வாழ்ந்தாலே ஃபஸ்ட்டு வந்து காலத்தால் சைக்கலாஜிக்கல் காலத்தினால உற்பத்தி பண்ணப்படுற ஆங்ஸைட்டி, கம்பல்ஷன், டிப்ரெஷன், டென்ஷன் இதெல்லாம் இல்லாமல் வாழ்வோம், விட்டு கொடுத்து வாழ்வோம். இதுதான் வந்து இதனுடைய உண்மை. இதை வந்து நம்ம வந்து அதனுடைய ரூட்டில் எங்கே உதிக்கிறதோ, எண்ணம் உதிக்கிறதோ, அகந்தையாக எங்கே வந்து எண்ணம் தலைப்படுகிறதோ அங்கேயே இப்போ இந்த சத்சங்கத்தில் பார்த்தோம். இதனுடைய இங்கிலீஷ் தலைப்பு வந்து சைக்கலாஜிக்கலி தெர் இஸ் நோ டைம், தாட் ஃபார் இட்ஸ் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிரியேட்ஸ் டைம். Eventually the ego undergoes the cycle of births and deaths. பிறவிச்சூழலுக்கே இது காரணமாக அமையிறது. நிர்பந்தங்கள் தான் வந்து பிறவிகளாக மனித பிறவி நம்ம எடுக்கிறோம். இதுதான் வந்து இந்த சத்சங்கம். இப்போ வந்து இதை ஒட்டிய தியானம் நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த தியானம் வந்து எப்படி பண்ண போகிறீங்க? நம்ம வழக்கமாக வந்து வெளியிலேருந்து மணி ஓசை கேட்டுருக்க போகிறது. உள்ளுக்குள்ளே உங்களுக்குள்ளே மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கிறது. கண்களை மூடி வச்சுட்டு தலையை மாத்திரம் சாய்க்காமல் எங்கேயாவது ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு எது வந்தாலும் அதனுடைய அடிப்படை வந்து நீங்கள் வந்து அனுபவங்களையும் உங்கள் மேல் உங்களுக்குள் நிகழ்ந்த நிகழ்வுகளையும் எல்லாத்தையும் வந்து காலத்தில் அதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரியும் நிர்பந்தங்களாகவும் பதிச்சுன்றதுனால தான் அவைகள் நினைவு சூழலுக்கு வந்துட்டே இருக்கு. விவகார தசையில் தான் காலம் இருக்கே தவிர உண்மையாக ஒரு எண்ணம் எழும்ப வேண்டிய அவசியம் கூட கிடையாது. களங்கமற்று இதை உணர்ந்து தெளிந்து ஞானமாக வாழ்ந்தோன்னா உள்ள காலம்ன்ற கம்பல்ஷன்னால் எந்த உணர்ச்சி மாறுபாடுகளும் இல்லாமல் சமத்துவ புத்தியோடு நம்ம வாழ முடியும். அதனால தான் எந்த எண்ணங்கள் வந்தாலும், எந்த எதிர்காலம் வந்தாலும், எந்த பழையகால அனுபவம் நினைவுக்கு வந்து கஷ்டப்படுத்தினாலும் சந்தோஷப்படுத்தினாலும் எதிலேயுமே சம்பந்தம் கொள்ளாமல் போட்டது போட்டபடி உடனே வந்து அங்கே போயிட்டு வந்துட்டுருக்கிற மூச்சை பாருங்கோ, இல்லாட்டி வெளியிலேருந்து வர மணி ஓசை உங்களை ரிமைண்ட் பண்ணி அப்படியே போட வைக்கட்டும், அந்த எண்ணத்தை அப்படியே போட வைக்கட்டும். இதுதான் வந்து நீங்கள் காலத்திலேருந்து விடுபட போகிறீங்க. இந்த தியானத்தை ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுங்க. கண்ணை திறக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நானே கொடுக்குறேன்.
கண்களை மூடியே வச்சுக்கோங்க. உடனடியாக திறக்க வேண்டாம். உள்ள சைக்கலாஜிக்கலாக காலம் என்பதே இல்லை. அதுதான் இப்போ நீங்கள் பண்ண சத்சங்கம். இதனாலேயே நம்ம இந்த சத்சங்கம் இப்போ நீங்கள் பண்ண தியானத்தை அடிக்கடி திருப்பி கேட்டு 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 மனம் தெளிவடைகிற வரைக்கும் அது எந்த சிக்கல்கள்லையும் எந்த கடந்த அனுபவங்கள்லையும் மாட்டிக்கொள்ளாமல் விடுபட்டு, இந்த சத்சங்கத்தையும் தியானத்தையும் கேட்டு அடிக்கடி பண்ணுறது மூலமாக விடுபட்டு, அந்த நிர்பந்தமே இல்லை நம்மளுக்கு அப்படின்றத உணரணும். மனோரீதியாக காலமே இல்லை, இதுக்கு இவ்வளோ ஜங்க் மாதிரி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஏன் இப்படி கடந்த கால அனுபவங்கள்லாம் உள்ளே இருக்குது? மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா துக்கங்களும் கெட்ட நிகழ்வுகளும் தான் உள்ளே பதிஞ்சிருக்கும். அவைகள் எப்போ பாரு விழிப்பு நிலையில் திருப்பி திருப்பி சுழற்சியாக என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் ஞாபகத்துக்கு வந்துட்டுருக்கும். இதனால் வாழ்க்கையில் எவ்வளவோ கம்ப்ளீட்டாக டைரக்ஷனே மாறி இருப்போம் நம்ம. இதெல்லாம் தான் இதனுடைய விளைவு. இது எதுவுமே நம்ம ஆட்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தெளிவு மாத்திரம் நம்மளுக்கு கிடச்சிதானா? சைக்கலாஜிக்கலாக ஒன்றுமே டைமே கிடையாது. உபயோகத்துக்கு வெளியில் வாழ்க்கைக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ட்ராவல் பண்ணுறதுக்கு, நல்லா படிப்பில் மேன்மை அடையிறதுக்கு, தொழிலில் மேன்மை அடையிறதுக்கு, உழைக்கிறதுக்கு, தன்னைத்தானே எல்லா விதத்துலையும் விருத்தி பண்ணிக்கிறதுக்கு தான் இது வேணுமே தவிர உள்ள உணர்ச்சிகளுக்கும் உறவுகளுக்கும் வாழ்க்கைக்கும் உள்ளுக்குள்ள திங்கிங்கில் தாட்ஸில் எந்த ஒரு காலமுமே இல்லை. ஆனால் எண்ணுதலே இப்போ என்ன ஆகிப்போச்சு, காலத்து மேலே ஒரு பாதுகாப்பை தேடி செக்யூரிட்டியாக மாறி டைமை அதுக்குள்ளே வச்சுட்டு தான் எண்ணமே பிறக்கிறது. இதுதான் நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த சத்சங்கத்தை நீங்கள் பண்ணீங்க, ஒரு 2 நிமிஷம் கழித்து கைகளால் முகத்தை வார்ம் அப் பண்ணிக்கோங்க. கை கால்களெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சத்சங்கத்தையும் தியானத்தையும் அடிக்கடி பண்ணுங்க. கேளுங்க சத்சங்கத்தை. மிக மிக மெதுவாக கண்களை கொஞ்சம் நேரம் கழிச்சு தருங்க. எந்த வேலையிலையும் அவசரப்பட்டு உடனே இறங்காதீங்க. ஃபிசிக்கல் வேலைகளில் முதல்ல. சைக்கலாஜிக்கலாக இதுக்கு எதுவும் மார்க் போடாதீங்க. அடுத்த சத்சங்கத்துலேயும் தியானத்துலேயும் சந்திப்போம்.